கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 100ஆம் பாகத்திற்கு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இன்று நாம் பார்ப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை இழந்தவனாய் திரும்பி வந்தான். கர்த்தர் மிக அருமையாக கொடுக்கிறாரு. அதாவது நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை இழந்தவனாய் திரும்பி வந்தான். அப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிகாரம் யோவான் 9 பார்த்தா தெளிவாக தெரியும். உங்களுக்கு சொல்ற பாருங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்புறம் போகையில் இயேசப்பா வந்து ஊழியம் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. ஊழியம் பண்ணி போயிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, இடையில கண்ணு வந்து பார்வை வந்து இல்லாம போகல, பிறவி குருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து பாருங்க. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசப்பா சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவைகளை பெற்றவர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியில் இவனத்தை வெளிப்படும் பொருட்டு இப்படி நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இவனுடைய பாவம் அல்ல, இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் சொல்லிப்பாரு. பைபிள் இயேசப்பா சொல்றாரு. பார்த்தீங்களா? கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகற்காலம் மட்டும் நான் என்ன அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத நாட்காலம் வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து இந்த பிறவி குருடனை வந்து ஏசப்பா சுகமாக்குறாருங்க. எப்படி சுகமாக்குறாரு நம்ம பார்க்கலாம. இவர்களை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். சரிங்களா? அப்போ ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி குருடனை, இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, ஏங்க அவர் எப்பேற்பட்ட நோயாக இருந்தது, அது பரம்பரையாக வந்ததுன்னா குணப்படுத்த முடியாது, பிறக்கும் போதே இருந்தால் குணப்படுத்த முடியாது, இடையில வந்துச்சா குணப்படுத்தலாம், காது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா காது கேட்கலையா, பிறவி செவிடனா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் மறந்தே கிடையாதுங்க, இடையில ஆயிடுச்சா, ஏதாவது விபத்தில் ஆயிடுச்சா ஏதாச்சுன்னா அது கூட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிறவி குருடன், பிறவி செவிடன் இதெல்லாம் சரி பண்ண முடியாது. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? பிறவி குருடனை ஏசப்பா சரி பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்களா? வெறும் உமிழ் நீர் போட்டு சேறு உண்டாக்கி அது கண்ணில் போசி, நீ போய் சீலோவாவை வந்து கழுவிட்டு வாங்குறாரு. அதான் பார்த்தீங்களா, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான். அப்போ ஒரு குருடன் வந்து ஒரு ஊரில் இருக்கான்னு வச்சுக்கல, அந்த ஊரில் ஒரு குருடன் இருக்கிறான், இதையெல்லாம் தெரியும், 80 வருஷம் குருடன் இருக்கா. அப்போ திடீர்னு அவன் வந்து குணம் பெற்று வர்றான், பார்வை இழந்து வர்றான். அப்போ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, இது வந்து யாராலும் செய்ய மிராக்கள், யாராலும் செய்ய முடியாது, அப்படி வந்து இவன் வந்து அவனே அல்ல, இது வேற நினைப்பாங்க. ஏன்னா எப்படி ஒரு பிறவி கூட எப்படி பார்வை அடைஞ்சு வர முடியும்? அவனே மாதிரி சாயில் இருந்தால் கூட இது கண்ணு தெரியுறதுனால அவனா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் நம்புவாங்கல்ல. அதே மாதிரி தான் அடுத்த வருஷத்துல போட்டு பாருங்க. அப்பொழுது அயலஸ்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். அப்போ அங்கே நேற்று ஊருக்காரங்க சுற்றி இருந்தவங்க எல்லாம் வந்து இவன் கண்டு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறான், இவன் வந்து பிச்சை ஆட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க. சிலர் அவர்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் அவன் என்றான். சரிங்களா? ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆமா இது அவன் தாங்கிறாங்க, ஒரு சிலர் அவன் இல்லை அவனுடைய சாயலா இருக்கிறாங்கிறாங்க. உங்களை ஆசை பார்த்தீங்கன்னா அவரே சொல்றாரு, பார்வை அவரே சொல்றாரு, அவர் தான் அந்த பார்வை கண்டு தெரியாம பார்த்தீங்கன்னா அவனே சொல்றான், நான் தான் அவன் சொல்றான். அப்படி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவனோ நான் தான் அவன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அது சொன்ன உடனே, அப்போ நீ தானே, அப்போ உன் கண் எப்படி உனக்கு வந்து பார்வையடைந்தது, எப்படி வந்து உனக்கு அற்புதம் நடந்துச்சு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, அவன் பிரதித்துவமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். இந்த விஷயத்தை சொன்ன உடனே அடுத்தவங்க வந்து இந்த விஷயத்தை கேட்டவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்க. அதாவது வந்து கேட்குறாங்க இதை எப்படி பார்வைன்னு ஏசப்பா வந்து கொண்டு கொடுத்தாரு, அவர் சேரு உண்டாக்கி சீலோவாம் கொடுத்த கழுவு சொன்னார், நான் போய் கழுவுனேன் பார்வைன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி பாருங்க. அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். அப்போ ஏசப்பா வந்து சேரு உண்டாக்கி நீ போய் அந்த சீலோவாம் கழுவு உனக்கு பார்வைன்னு சொல்கிறாரு, கழுவிட்டு வந்துடுறான். ஏசப்பா வந்து நான் முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஏசப்பா சேரு வந்து உண்டாக்கி கண்ணு திறந்துடுறாரு. ஆனால் ஏசப்பா பார்க்கவே இல்லை. வந்து அது சீலோவாம் குளத்தில் போய் கழுவிட்டு பார்வையடைஞ்சு வந்துட்டு இருக்கிறான். வருவது தான் நேரில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஏசு எப்படி இருப்பார், அவர் உயரமா ஆள் வந்து எந்த கலரா சிவப்பா எதுவுமே அவனுக்கு தெரியாது. அப்போ அதனால் வந்து ஏன் சொல்கிறான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பேர் கேட்டுருக்கான், ஏசப்பா தான் குடும்பம். அதனால தான் அந்த பேர் சொல்கிறான், ஏசு என்ன குடும்பமாக இருந்தது. ஆனால் ஆள் தெரியாதுங்க, அது உண்மை தான் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாக இருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, உடனே பரிசேயரிடத்தில் கொண்டு போயாச்சு. பரிசேயர் இடத்துல இவனை கொண்டு போயாச்சு. எப்படி இது நடக்கும், ஏன்னா இன்னைக்கு வந்து ஓய்வு நாளாச்சு கூட்டு போகிறாங்க. இயேசு சேரு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது, அதனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த ஓய்வு நாளில் இந்த அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஆகியால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அங்கே போய் பரிசேயர் போய் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த பரிசேயர் கேட்குறாங்க, நீ எப்படி பார்வையடைஞ்ச அப்படின்னு கேட்குறேன். அப்படி அந்த கூட சொல்கிற பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து ஏசப்பா வந்து சேரு உண்டாக்கினாரு, நான் போய் சீலம் கொடுத்த கழுவுன பார்வையடைந்து நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். அப்போ அந்த பரிசேயர், எல்லா பரிசேயரும் இல்லை, ஒரு சில பரிசேயர் இந்த ஓய்வு நாளில் வந்து சுகம் கொடுத்ததுனால அவன் தேவனிடத்தில் வந்தவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தப்பான சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறு சிலர், பாவியாக இருக்க மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிடுச்சு. அப்போ பரிசேயரில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து தேவன் அல்ல, தேவனுடைய வந்திருக்க மாட்டான், எப்படி வந்து ஓய்வு நாளில் வந்து சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க சொல்கிறான், அவன் தேவனாக இல்லாமல் இருந்தால் எப்படி சுகம் கொடுக்க முடியும். அப்போ உண்மையிலே தேவனத்தில் வந்தால் தான் அந்த சக்தி இருக்குது, அப்போ அவர் இருக்குது, சுகம் கொடுக்குறான், அவர் சுகம் கொடுத்தாரு அப்படின்னு வந்து அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு பரிசேயருக்குள்ளே ஒரு பிரிவினை வந்து ஏற்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவர்கள் கூட நோக்கி, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க, சரிப்பா அதெல்லாம் ஓகேப்பா, நம்ம பிரிவினை அவனுடைய கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா நீ மறுபடியும் அவர்கள் கூட நோக்கி, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய். அப்போ உன் கண்கள் திறந்தா அவனை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்த யூதர்கள் நம்பாமல் பார்வையுடைய தாய் தகப்பனை அழைப்பித்து. பார்த்தீங்களா, இப்படிலாம் நடந்து உண்மையிலேயே பொய்யா இருக்கும், உண்மையாக ஒன்றும் புரியலையே, நேராக போய் அவங்க தாய் தகப்பனே கேட்டுடலாம். யாரு குருடன் அம்மா போய் கேட்டுடலாம்ட்டு நேராக அங்கே போகிறாங்க. போய் தாய் தகப்பன் வரை அழைப்பித்து அவர்கள் நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவனை எப்படி பார்வையிடான் என்று கேட்டார்கள். அப்போ இவனை கூட்டிகிட்டு போய், உண்மையிலே பையன் குருடனாக பிறந்தானா, இல்லை உங்கள் பையன் இவன் தானா, இவன் பார்வையடைந்திருக்கிறான், இது இப்போ உண்மையிலே பார்வையடைஞ்சது, இது எப்படி பார்வையடைந்திருக்கான் உங்களுக்கு தெரியுமா, இது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க அம்மா மட்டும் கேட்குறாங்க. அதுக்கு அம்மா அப்பா சொல்கிறாங்க பாருங்க. தாய் தகப்பன்மார் பிரதித்துவமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இவன் எங்கள் பையன்தான், குருடனாய் பிறந்தான், அது எல்லாமே தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இவன் பார்வையிழந்து இப்போது பார்வையிழந்ததை
எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை தெரிந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயது உள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அப்போ இவனுக்கு எப்படி பார்வை அடைஞ்சது எங்களுக்கு தெரியாது. இவன் வந்து வயது உள்ளவனா இருக்கான். அப்ப சின்ன பையன், ஸ்கூல் பையன் இல்ல, வயது உள்ள வாலிப பையன், வாலிப ஆடு, வயது உள்ளவனா இருக்கான். நீங்க அவனையும் கேளுங்க, எங்களுக்கு கேட்கணும் அவசியமே இல்லையா? நீங்க சின்ன பையன் தான் தெரியாம சொல்லலாம். அவன் பெரிய ஆள் தானே, அவனையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பிரதேசமா ஆப்போசிட் சொல்றாங்க. அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்கள் எதுக்காக? யூதருக்கு பயந்ததினால சொல்றாங்க. அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதுக்கு முன்னுமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதாவது அந்த யூதர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி ஓய்வு நாளில் வந்து சுகம் கொடுக்குறாங்கன்ட்டு. இப்போ சுகம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவங்க தண்டனை கொடுப்பாங்க, அவங்க வந்து புறம்பி தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க அதனால வந்து அவங்க அம்மா அப்பா பயந்து போய் இப்படி மாற்றி சொல்கிறாங்க. அதான் மாற்றி சொல்கிறாங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க, எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சுகம் கொடுத்தது வந்து எனக்கு தெரியாது, ஆனால் வாலிப பையனாக அவனையும் கேளுங்க, இது உண்மையிலே என் பையன் தான், ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிறகு கூட தான் இருந்தால் இல்லை தெரியாது சொல்கிறாங்க, அவனையும் கேளுங்கிறாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அது நிமித்தம் அவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பனார் சொன்னார்கள். ஆகையால் அவர்கள் உடனடியாக இருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து, அந்த குருடன் பார்த்தீங்கன்னா முதல்ல அவரை இரண்டாம் அழைச்சி மறுபடியும் போடுறாங்க. அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க பரிசீலனை சொல்ற, நீ அவர் பாவி என்று நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அது பரிசீலனை சொன்னதுக்கு அந்த அந்த குடன் பார்த்தீங்கன்னா, அந்த குடன் பார்வையடைந்த குடன் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அவன் பிரதித்துவமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இந்த ஒன்றுமே எனக்கு தெரியும் தான். ஏன்னா அவர் பாவியா, அவர் வந்து இதே எதுவுமே தெரியாது, ஆனால் இப்போது நான் வந்து காண்கிறேன், பார்வையை அடைகிறேன், இது மட்டும்தான் எனக்கு தெரியும் தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அப்போ பாயிண்டே நிற்கிறாங்க, ஒரே பாயிண்ட் தான். சரி, அதான் ஓகே. அவன் உன் கண்ணை எப்படி திறந்தான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எப்போது ஒரு ஆழ்த்தரம் கேட்குறேன். அப்போ இது யாராலும் செய்ய முடியாது, மிராக்கள் முதல்ல சொன்னால் பெரிய பெரிய மிராக்கள் யாரும் செய்ய முடியாது. அப்போ துருவி கேட்டேக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் அவனு கேட்டாங்க, அவன் வந்து சொல்லிட்டான், தேசப்பா வந்து இப்போ பொண்ணு கொடுத்தாரு, ஆனால் அவன் நான் பார்த்ததில் வந்துடான், காய்கறி கொண்டு கேட்டாங்க, எனக்கு தெரியாது, அவனையும் கேள்வி விட்டாங்க. மறுபடியும் இவனையும் கேட்குறாங்க, அவன் பாவின்னு சொல்கிறாங்க, நான் பாவின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லாஸ்ட் வந்து மறுபடியும் கேட்குறான், அப்போ வந்து எப்படி கண்ணு அவர் திறந்தாரு, மறுபடியும் கேட்குறாங்க பரிசெய்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீசராக உங்களுக்கு பணத்துண்டோ என்றார். அப்போ ஏங்க இதெல்லாம் முதலே சொல்லிட்டோம்ல, இந்த மாதிரி ஏசப்பா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரு உண்டாக்கி எனக்கு வந்து சீலம் கொடுத்து பிடிக்க சொன்னார், நான் வந்து எனக்கு கழுவு சொன்னார், கழுவுன்னு பார்வையிடுங்க, இது எதுக்கு மறுபடியும் கேட்டே இருக்கீங்க, ஏன் ஏசப்பா மேலே உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா, நீங்கள் சீசராக போகிறீங்களா அப்படின்னு அவர் இந்த குருடனாக இருந்தார் வந்து பார்வையிடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்களுக்கு மறுபடியும் கோபம் ஆகுது பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வயது, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசையுடைய சீசன், நீ ஏன் அவனுடைய சீசனாரு, நாங்கள் மோசையுடைய சீசன் அப்படின்னு நம்ம வயது அவன் திட்டுறாங்க. வயதுன்னா திட்டுறது, திருவள்ளி பசங்க வயதுன்னா திட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து திட்டிட்டு, நீ தான் அவனுடைய சீசன், நாங்கள் வந்து மோசையுடைய சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுடனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, அதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒருவன் வந்து தேவ பக்தியுள்ளவனாயிருந்து, இயேசப்பா மேலே அன்பா இருந்து ஒரு பக்தியா இருந்து ஒரு இயேசப்பா மேலே வந்து அப்படி வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணாயிருந்தா பாருங்க, அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, பாவிகளுக்கு ஏசப்பா அவர் வந்து செவி கொடுக்க மாட்டாரு.
ஆனால் தேவ பக்தியில் உனக்கு இயேசப்பா செவி கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிறவி குருடனை கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. பார்த்தீங்களா, முதல்ல பார்த்தீங்களா, இது மிராக்கள் யாரும் செய்ய முடியாது. அதான் இதுலேயும் பைபிள் வந்து வசனம் வாசிக்கிறோம். பிறவி குருடனை கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டது. இந்த உலகம் உண்டானது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படிங்கிறாங்க. அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார்கள். அதாவது தேவனுடையத்திலிருந்து வராமல் இருந்தால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ தேவனிடத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஏன்னா அந்த பார்வையை அடைந்தவன் சொல்கிறாப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே தேவனிடத்தில் வந்தவர் தான், அதனால தான் வந்து பார்வையை வந்து கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பரிசேருவாங்க. அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, பாவத்தில் பிறந்த நீ திட்டுறாங்க, நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளினார்கள். அடுத்ததுனா அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டது. இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாயா இருக்கிறாயா. அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த பரிசையெல்லாம் சேர்ந்து அவனை வந்து புறம்பே தள்ளி விட்டது. ஏசப்பா கேள்விப்படுறாரு. ஏசப்பா கேள்விப்பட்டு மறுபடியும் அவனை பார்க்க வராங்க. பாருங்க, யோவான் 9:36 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன் ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவன் யார் என்றான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதற்கு அவன் 35 பார்த்தீங்கன்னா, அவர்கள் புறமே தள்ளி விட்டது. இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். யார்? இயேசப்பா. அதற்கு அவன் ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்ன வந்து அப்போ தெரியாது. அதான் யதார்த்தமாக கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான் என்றார். ஏன்னா இப்போ கண்டிருக்காருன்னா இப்போ தான் நேரில் பார்த்து பேசிட்டு அப்படி. ஆனால் ஏசப்பாங்கிறது காது கேட்டு அப்படி ஏசப்பா பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் தான் குணமாக்கினாரு. ஆனால் அவர் தான் இயேசுன்னு தெரியும். ஆனால் இவர் தான் இயேசுன்னு தெரியும். ஏன்னா பார்வை தெரியல. ஆனால் இப்போ வந்து இவர் தான் இயேசுன்னு தெரியாது. ஆனால் வந்து ஏசப்பா பார்த்துட்டு இருக்கா. அப்படி நல்லா கவனிப்பாக நீங்கள் வந்து யோசனை புரியும். முதல்ல வந்து ஏசப்பா வந்து பார்வை கொடுக்கும்போது ஏசப்பா வந்து அவர் பார்க்கல. ஏசப்பாங்கிறது நாமத்தை மட்டும் அறிஞ்சிருக்காரு. இப்போ வந்து ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் தான் இயேசுன்னு தெரியாது. அதான் ஏசப்பா சொல்றாரு. இருந்தீங்களா, இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறது அவர்தான் என்றார். உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஏசப்பா சொன்னோன்னே உடனே வந்து விசுவாசிக்கிறேன் ஏசப்பா சொல்லி அவரை பணிந்து கொண்டான்னு பார்க்கணும். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காண்படியாகவும் காண்கிறவர்கள் கூடராக முடியாகவும் நியாயத்தீர்ப்பு நாள் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவர்களுடைய கூட பரிசேயர் சிலர் இவளை கேள்விப்பட்ட போது, நாங்களும் குருடராய் இருக்கிறார்கள். அதாவது அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவர்களை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். அப்போ இயேசு அவனை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் வராது, நீங்கள் காண்கிறீர்களா என்று சொல்லுவதினால் உங்கள் பாவம் நிலைத்து நிற்கிறது என்றார். அப்போ இது தெரியுதுன்னா, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறதுனால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்கிறார். அப்போ நம்ம விடுதலை ஏன் சொல்றதுன்னா எழுதுன்னா, ஒரு சாதாரண ஒரு பிறவி குடன், ஒரு சாதாரண பெரிய வீடு சாதாரண மனிதன் தான், ஒரு பிறவி குடன் தான். அந்த பிறவி குடன் பார்த்தீங்கன்னா பார்வை அடைஞ்சு வர்றது பெரிய சாதனை. ஆனால் அந்த பிறவி குடனாக இருக்கும்போது ஏசப்பா வந்து அந்த ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது அப்போ கேட்குறாங்க, யாருக்கு சீசர் கேட்குறாங்க, இவன் இந்த மாதிரி பிறவி குடனாக இருந்தது யார் செய்த பாவங்கும் போது, இவன் செய்த பாவமா அவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படி கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவசித்தத்தின்படி வந்து இந்த நடக்கிறவங்களுக்காண்டி இப்படி நடந்திருக்குது. அதாவது தேவசித்தனுடைய வந்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த அதுக்காக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்படின்னா இருந்ததுன்னா பிறவி கூட பிறக்கணும், ஏசப்பந்தப்புக்கு வரணும், இவனை பார்வை கொடுக்கணும், இதை கண்டு அநேக பேர் ஏசப்பாவை ரசிக்கப்படணும். அப்போ வந்து இவன் சாட்சியாக வாழணும். அதுக்காக வந்து பிறவி கூட வந்து பிறந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அநேக பேர் வந்து நிறைய ஒரு பாவத்திலையும் சரி, ஒரு இக்கட்டிலையும் சரி, நிறைய கட்டுகளையும் சரி நீங்கள் அமைக்க போயிருக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவ கூட இருக்கலாம், நீங்கள் என்னோட நம்ம கிறிஸ்தவ அறியாத கூட நீங்கள் இருக்கலாம்.
இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம பிறந்ததுமே கஷ்டப்பட்டுருக்குமே, நம்ம வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருமா, நம்ம எது செஞ்சாலும் வந்து செலவு தொட்டதெல்லாம் தொடங்குங்கிறாங்க, நம்ம தொட்டதெல்லாம் எதுவுமே தொடங்க மாட்டேங்க, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் வந்து பெருசாக ஒன்றும் லாபம் இல்லையா, என்ன பண்ணுறது, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சுருமா, நம்மளாம் சொந்த பந்தெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே, நம்மளுடைய 4 பேர் முன்னாடி எப்படி நம்ம கம்பீரமாக வாழ்கிறது, நம்ம சந்தோஷமாக எப்போ வாழ்கிறது, 4 பேர் முன்னாடி எப்படி சாட்சியாக வாழ்கிறது, நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஏழமாக பேசுகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா உள்ள கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு நற்சாட்சியாக ஏசப்பா வாழ வைக்க போகிறாரு. கர்த்தர் நாமத்தை நீங்கள் இருக பிடிச்சிக்கிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கர்த்தர் நாமத்தை எதுவும் கிடையாது. எப்படி ஒரு கடலில் உங்களுக்கு தந்தரிச்சிக்கும் போது ஒரு மரக்கட்டை உங்களுக்கு உதவுதோ, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் ஏசப்பாங்கிற நீங்கள் கையை இருக பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும், உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.